காதால் கேட்டு உள்ளத்தால் கிரகிக்கக்கூடிய அளவுக்கு இந்த காதுகளை அல்லாஹ் தந்தான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போமே, அந்த காது என்ற அந்த பலமான நியமத்தில் அல்லாஹ் செவிட்டுத்தன்மையை தந்துட்டான்னு சொன்னா அதை கொஞ்சம் நினைச்சு பார்க்க முடியுதா நம்மளால? பேசும்போது எத்தனை ஏளனத்திற்கு ஆளாவோ, எத்தனை கேலிக்கு ஆளாவோ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் உலகத்தின் நியாமத்துக்கள், மறுமையின் நியாமத்துக்கள் அளவிட முடியாத அளவுக்கு தந்தருள்வதோடு ஆகப்பெரிய நியாமத்துக்களாக இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை அல்லாஹு தாலா எந்த விதமான அங்கஹீனமோ குறைபாடோ அல்லது வேறு வகையான பிரச்சனைகளோ இல்லாமல் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. உடல் உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய அந்த நியாமத்துக்கள் அல்லாஹ்வினால் அருளப்பட்ட முதல் தரமான நியாமத்துக்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்தை இலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்ததற்கு பெரும் காரணியாக இருந்தது அல்லாஹ் தந்த மாபெரும் நியமத்தான அவங்களுடைய நாவு. அந்த நாவில் வசீகரமான வார்த்தைகள், ஆணித்தரமான வார்த்தைகள், ஆழமான வார்த்தைகள், இன்னும் மக்களுடைய உள்ளத்தில் எது தேவையோ அப்படிப்பட்ட ஊடுருவச் செய்யக்கூடிய வார்த்தைகள். அந்த நாவிலிருந்து அப்பேற்பட்ட வார்த்தைகள் வெளிப்பட போய்த்தான் மக்களால் மிகச் சீக்கிரமாக மிக இலகுவாக மார்க்கத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. ஏன் இன்னும் சொல்ல போனால் இந்த குர்ஆன் என்ற சத்திய வேதத்தை முழுமையாக கொடுத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவுகள் என்று சொன்னால் அது மிகையான வார்த்தையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாவு, அதில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த காந்தர்வ குரல், அதனுடைய கிராத், அதனுடைய வசீகரம் சொல்லி மாள முடியாது. இதற்காக எத்தனை பேர் மண்டிட்டு கிடந்தோம் நாம். எவ்வளவோ பெரிய அளவுக்கு சஹாபாக்கள் மிகச்சிறந்த ஒரு பிரதிபலனை அடைந்தார்கள் சகோதரர்களே. அந்த அளவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹுடைய நாவு என்ற நியமத் அப்பேர் கொத்ததாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள், அந்த கண்களுடைய பார்வையின் தாக்கம் இருக்குது பாருங்க. மனம் திருந்தாதவனையும் திருந்த செய்துவிடும். துன்பத்தில் இருப்பவனையும் அந்த கருணை கண்கள் பார்த்த உடனேயே அந்த துன்பம் வந்த வழி தெரியாமல் ஓடிவிடும். அப்ப அந்த கண்கள் என்ற நியமத்தை கொண்டு கருணை பார்வை பார்ப்பது, பெற்றோர்களின் மீது ஆழமான அன்பு கலந்த பார்வை பார்ப்பது, மனைவி என்பவள் துன்ப துயரத்தில் உழலக்கூடிய நேரத்தில் அவளை பார்க்கின்ற அந்த காதல் பார்வை கூட பரக்கத் என்று நான் சொல்வேன். அதே போல எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். காதுடைய நியமத்தை நாம சொல்லணுன்ற அவசியமே இல்லை. இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் என் போன்ற உலமாக்களுக்கு ஒரு பெரும் நேயர்களாக நீங்கள் இருக்க காரணம் என்ன என்று நினைக்கிறீர்கள்? அந்த காது என்ற நியமத்து தான். நல்ல விஷயங்களை கேட்கிறீர்கள், மார்க்கம் சம்பந்தப்பட்ட பயான்களை பார்க்கிறீர்கள். காதால் கேட்டு உள்ளத்தால் கிரகிக்கக்கூடிய அளவுக்கு இந்த காதுகளை அல்லாஹ் தந்தான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போமே, காது என்ற அந்த பலமான நியமத்தில் அல்லாஹ் செவிட்டுத்தன்மையை தந்துட்டான்னு சொன்னா அதை கொஞ்சம் நினைச்சு பார்க்க முடியுதா நம்மளால? எத்தனை ஏளனத்திற்கு ஆளாவோ, எத்தனை கேலிக்கு ஆளாவோ. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் காது காதுன்னு சொல்றேன், அந்த ஆளு லேது லேதுன்னு சொல்றான். நான் சாப்பிட்டியான்னு கேட்கிறேன்னா இப்பதான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றான். எத்தனை பேர் அப்படி சொல்லி கேட்டிருக்கிறோம். அல்லாஹு அக்பர். உடல் உறுப்புகள் என்ற நியமத்துக்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சரித்திரத்தை சொல்லும் சகோதரர்களே. கைகள் ஒரு சரித்திரம் சொல்லும், கால்கள் ஒரு சரித்திரம் சொல்லும். அத்தனை சரித்திரங்களும் படைத்தவனை பற்றியே சொல்லும். ஏனென்றால் படைத்த ரப்பு அவன்தானே, இவைகளை உருவாக்கியவன் அவன்தானே. அந்த ரப்பின் பெருமைகளை சொல்லும். நாம சொல்லாட்டும் அவைகள் சொல்லும். அதனாலதான் ஆகிரத்தில் இந்த உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சி சொல்கிறது. அடே, நான் அல்லாஹ்வை அடிபணியறதுக்காகவும் அந்த ரப்புடைய வார்த்தைகளை கேட்பதற்காகவும் அவனுக்கு நீ அவனுடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படிந்து நடப்பதற்காகத்தான் உனக்கு நான் தரப்பட்டேன். ஆனா அதை வைத்து ரப்புக்கு மாற்றமான காரியத்தெல்லாம் நீ செஞ்சியேண்டு அந்த உறுப்புகள் ஆகிரத்துல மறுமையில போர்க்கொடி தூக்குவதற்கு காரணமே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அந்த நியமத்துக்கள், அந்த உறுப்புகள் என்ற நியமத்துக்கள் அதனுடைய கடமைகளை சரியான முறையில் நாம் கொடுக்காததன் காரணமாகத்தான். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அந்த உறுப்புகளின் மூலமாக என்ன கடமைகளை அல்லாஹ் எதிர்பார்த்தானோ அந்த கடமைகளை கொஞ்சம் கூட மாறாமல்
நல்லபடியாக செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இந்த நியாமத்துக்கள் பாதிப்படைந்தால் நம்மளால் தாங்க முடியாது. இந்த உறுப்புக்கள் என்றென்றும் உயிர் போகின்ற வரைக்கும் நல்லதாக இருந்தால்தான், உயிர் போகின்ற வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்மளால் கண்ணியமாகவும் தன்மானமாகவும் கௌரவமாகவும் வாழ முடியும். அதற்கு ஒரே வழி படைத்தவனை மன்றாடுவதை தவிர வேறில்லை. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு முக்கியமான துவாவாக இந்த துவாவை செய்தார்கள். ஏனென்றால் இந்த உறுப்புக்கள் தான் வணக்கத்தின் அஸ்திவாரம், வாழ்க்கையின் அஸ்திவாரம் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹ் புரிந்திருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். டெய்லி ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு உங்களுடைய ஔராதுகள் இருக்கிறது அல்லவா, அந்த ஔராதுகளில் ஒன்றாக இந்த துவாவை நீங்கள் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய உறுப்புக்கள் எந்த வகையான அங்கஹீனமோ குறைகளோ ஏற்படாதிருக்க, அவைகள் என்றும் புத்துணர்ச்சியோடு திகழ, வயதான பிறகும் கூட அந்த உறுப்புக்கள் கொஞ்சம் கூட தன்னுடைய பலத்தை தன்னுடைய ஆற்றலை குறைத்து கொள்ளாமல் இருக்க நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய ஆயுதம் ஸலவாத்து மொழிந்திருங்க. ஸலவாத்திற்கு பிறகு அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, லா இலாஹ இல்லா அன்த, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, லா இலாஹ இல்லா அன்த, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. அல்லாஹு அக்பர். எப்பேற்பட்ட வார்த்தை! அர்த்தத்தை பாருங்கள். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, யா அல்லாஹ் ரப்பே, என் உடலை நீ ஆரோக்கியப்படுத்துவாயாக. என் உடலில் உள்ள உறுப்புகள், கை, கால், கணையம், பித்தப்பை, சிறுநீரகம், என்னென்ன உறுப்புகள் இருக்கிறதோ அத்தனையிலும் நீ ஆஃபியத்தை தருவாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, யா அல்லாஹ் என்னுடைய செவித்திறனில் ஆரோக்கியத்தை தருவாயாக. பர்டிகுலரா கேட்டிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், பர்டிகுலரா கேட்டிருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவேளை அது பாதிப்பு அடைஞ்சிட்டா அதனுடைய ஏளனத்தையும் அதனுடைய கிண்டலையும் நம்மளால தாங்க முடியாது. சமூகத்தினுடைய புறக்கணிப்பை நம்மளால தாங்க முடியாதுன்றதை உணர்ந்த பெருமானார் ஆஃபினி ஃபீ பதனி என்ற பொதுப்படையான பிரார்த்தனைக்கு மத்தியிலும் இதை தனிமைப்படுத்தி கேட்டாங்க. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, என்னுடைய செவித்திறனை பலப்படுத்து நாயனே, அதற்கு ஆரோக்கியத்தை எப்போதுமே கொடுத்து கொண்டிரு. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, என்னுடைய கண்களுக்கு எப்போதுமே ஆரோக்கியத்தை தா. என் கண்கள் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். பார்வை குறைபாடு, பார்வை இல்லாமல் போதல், வேறு வகையான கண்கள் பிரச்சனை, கண் பார்வையின் பாதிப்பு, கண்ணில் ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ பாதிப்போ ஏற்பட்டு விடுதல், அனைத்திலிருந்தும் பாதுகாத்து விடு. அதுக்கப்புறமா லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர ஆண்டவனே இல்லை, உன்னை கேட்பதை விட வேறு யாரை நாங்கள் கேட்க முடியும், இவைகளுக்கு சொந்தக்காரன் நீதானே என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை தினசரி ஓதிக்கொள்வார்கள் என்பதாக அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் எத்தனை முறை ஓதணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 7 முறையாவது ஓதிடுங்க. இன்ஷா அல்லாஹ் 7 முறை ஓதிடுங்க. 7 முறை. ஏன்னா 7 உறுப்புகள் ரொம்ப முக்கியமான உறுப்புகளாக இருக்கிறதுனால அந்த கணக்கை நீங்கள் வணைச்சிக்கிட்டு அந்த கணக்கை நீங்கள் பண்ணிக்கிட்டு 7 தடவை ஓதிடுங்க சகோதரர்களே. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. உயிர் உள்ள மட்டும் இந்த கண்களுக்கும் இந்த உறுப்புகளுக்கும் பலத்தையும் மிகச்சிறந்த ஆற்றலையும் நசீபாக்குவானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.